நீலகிரி மாவட்டத்தில் உள்ள ஊட்டி உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக விளங்குகிறது. ஊட்டிக்கு சீசன் சமயங்களில் மட்டுமின்றி சாதாரண நாட்களிலும் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் ஊட்டியின் சீதோஷ்ண நிலையை அனுபவிப்பதற்காக வருகை புரிகின்றனர். இங்கு வருகை புரியும் சுற்றுலா பயணிகள் ஊட்டி நகர் பகுதியில் உள்ள கடைகளில் பொருட்களை விரும்பி வாங்கி செல்கின்றனர். ஊட்டிக்கு ஏராளமான சுற்றுலா வாகனங்கள் மட்டுமின்றி உள்ளூர் வாகனங்களும் வருவதால் பார்க்கிங் என்பது பெரும்பாலான ஒன்றாகவே உள்ளது. இப்பொழுது நகராட்சியின் மூலமாகவும் தனியார் மூலமாகவும் பல்வேறு பகுதிகளில் பார்க்கிங் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் பொதுமக்கள் சாலை ஓரங்களில் வாகனங்களை நிறுத்தி சென்று விடுகின்றனர். ஊட்டி கமர்ஷியல் சாலையில் மாவட்ட நிர்வாகத்தின் புதிய முயற்சியாக தனியார் தொண்டு நிறுவனங்களின் ஒத்துழைப்போடு ஊட்டி நகராட்சி இணைந்து சாலையில் ஒரு பகுதியில் மக்கள் நடப்பதற்காகவே சாலையில் இடத்தை ஒதுக்கி சாலையை புதுப்பொலிவாக்கி வருகின்றனர். சாலைகளில் ஒரு பகுதியை சுத்தப்படுத்தி வண்ண வர்ணம் பூசப்பட்டு சாலைகளின் ஓரங்களில் அழகிய பூச்செடிகளை வைத்து ஊட்டியின் அழகை சுற்றி பார்க்க வருபவர்களுக்கு மேலும் ஆர்வத்தை தூண்டும் விதமாக இந்த முயற்சியை மேற்கொண்டுள்ளனர். ஒத்திகைக்காக 2 நாட்கள் இந்த சாலையை தயார் செய்து நடப்போருக்காக அனுமதிக்கப்படுவர். இந்த திட்டம் வெற்றிகரமாக இயங்கும் பட்சத்தில் ஊட்டியில் அனைத்து சாலைகளிலும் இந்த செயல்முறை செயல்படுத்தப்படும் என தெரிவிக்கின்றனர். ஊட்டிக்கு சுற்றுலா வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையாக பல வர்ணங்களில் அடிக்கப்பட்டு வரும் சாயங்கள் அனைவரையும் ஈர்க்கும் விதமாகவே அமைந்துள்ளது. நீலகிரி மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறையின் ஒரு உன்னத முயற்சியாக இந்த சாலையில் நடப்பதற்காக இந்த அரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துள்ளனர். மடமடவென நடந்து வரும் மின் விளக்குகள் மாற்றும் பணிகளும் விரைந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தனியார் அமைப்புகளும் சமூக சேவகர்களும் இணைந்து இந்த முயற்சியில் ஈடுபட்டுள்ளது அனைவர் மத்தியிலும் பாராட்டை பெற்றுள்ளது. இந்த புதிய முயற்சியை குறித்து ஹெர்பல் ஒர்க்ஸ் தொண்டு நிறுவனத்தின் நிறுவனர் ஸ்ரேயா தெரிவிக்கையில், My name is Shreya and I lead an NGO called Urban Works. Our work is to make cities better for everyone, to make cities work for everyone. So the collector here, she invited me and asked, how can we make Ooty better for everybody, all the citizens? Now, this street, as you remember, yesterday itself, till yesterday, it was all filled with traffic and parking and everything. And what we have created now is a nice walking path and places for people to sit so that they can enjoy the city. And when people come and sit and enjoy the city and they walk, they actually tend to buy more from the shops, which means it's better for the economy of the city, right? So our goal is to make Ooty a lovely place that it once used to be. We are trying to reduce traffic and parking to make Ooty a nicer place for walking and shopping. News 18 உள்ளூர் செய்திகளுக்காக நீலகிரி மாவட்டத்திலிருந்து ராகுல் சந்திரன்.